Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல்னா சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணலாம். 100% அதே டேஸ்ட்லேயே அப்படியே கிடைக்கும். இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 100% அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன், அதுக்கு 3 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அந்த 3 கப் சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி விட்டு கழுவி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருங்க. அடுத்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டு மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மட்டன் பிரியாணிக்கு முக்கியமான மசாலா பொருள் என்னன்றதை பார்ப்போம். இதுதான் இதனோட ஹைலைட்டே. எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை பார்ப்போம். தனியா, அதாவது வர கொத்தமல்லி 3 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், முந்திரி 15, பட்டை 4 துண்டு, ஜாதி பத்திரி 2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 3, கல்பாசி 1/2 டீஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், அன்னாச்சி பூ 2, ஜாதிக்காய் 1 உடைச்சி வச்சுருக்கேன், லவங்கம் 10, அடுத்து ஏலக்காய் 5 இல்லை 6 எடுத்துக்கலாம். நான் 6 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சா வாசம் வராது. நல்லா கடாயில் போட்டு பொன்முருவலாக வறுத்துக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சு அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிற பவுடரை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு முக்கியமானதே என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 இன்ச்சு இஞ்சி துண்டு, 10 பூண்டு பல், 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மட்டன் வெந்துருச்சு. வேக வச்ச மட்டனை தனியாக பிரித்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். அடுத்து குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அடுத்து 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு பொடி கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி அந்த மசாலாவோட ஸ்மெல் ஃப்ளேவரே நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் வேக வச்ச மட்டனை மட்டும் எடுத்து போட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஒரு 4 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் போட்டு, 4 ஸ்பூன்றது நீங்கள் 1 கப் தயிர் மாதிரி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாதி எலுமிச்சை சாறு விட்டுக்கணும். மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போது 3 கப் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணி கூட
நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியையும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கணும். அந்த வேக வச்ச மட்டன் தண்ணி போட்டால் தான் வந்து அதில் தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதை அவசியமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த சீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடுங்க. இதே தம் பிரியாணியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். எடுத்து கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தம் விட வேண்டியதுதான். இப்போது 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணுறேன். நல்ல பூ போல் வெந்திருக்கு. இதில் வந்து மல்லித்தழையை தூவி கிளறி இறக்குனா சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி ரெடி. மட்டன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு போட்டதுனால இன்னும் சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.